ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்து வீட்டிலே வந்து KFC சிக்கன் ஈஸியாக வந்து செய்யலாம் சொல்லலாம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப வந்து கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. அப்படியே நம்ம KFC ஸ்டைலில் அதை விட பெட்டரான டேஸ்ட்டை நம்ம இன்றைக்கி வீட்டில் வந்து செய்ய போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சிக்கன் செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் வந்துட்டு முழுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து சேர்த்தாலே போதும். ஸோ தண்ணி வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு இது கூடவே உப்பு வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கனை பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊறினா தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை விஸ்கு இல்லை ஸ்பூனை வச்சு நல்லா வந்து கலந்துட்டுக்கோங்க. அந்த சால்ட் வந்து இந்த வாட்டரை நல்லா வந்து கரையணும். ஸோ நல்லா வந்து கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் வந்து சேர்த்துடலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த நல்லா அந்த கட்டிகள் எல்லாமே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டிகள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க அந்த சிக்கனை வந்துட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் 2 லெக் பீஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது லெக் பீஸில் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சிக்கன் பீஸில் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். சிக்கனை வந்துட்டு நல்லா 2 to 4 டைம்ஸ் நல்லா வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா வந்துட்டு சிக்கன் வந்து ஊறி இருக்குது அந்த உப்பில். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம தண்ணி வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை மாற்றிட போகிறோம். ஸோ தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வந்து வடிச்சிடணும். ஸோ நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ண போகிறதில்ல, இதை அப்படியே பார்த்திங்கன்னா தூரம் வந்து ஊற்றிடலாம். சிக்கனை வந்து லைட்டாக வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அதே பேனில் தேவையான அளவு பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூனும் பெப்பர், அதுக்கப்புறமா தேவையான உப்பு. நம்ம ஆர்டர் சிக்கனில் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துனது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அஜினோமோட்டோ சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூனும் மைதா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூனும் சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மோர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிக்கனுக்கு வந்துட்டு மோர் தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிப்போம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோர்லேருந்து கொஞ்சமாக ஒரு 50 ml அளவு எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பில் ஊற வச்சுருக்க அந்த சிக்கனை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிட போகிறோம். ஸோ நல்லா வந்து வாட்டர் வந்து ட்ரை ஆகிடணும். ஸோ ரொம்ப வந்து பிறகு உப்பாயிரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லெக் பீஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பீஸையும் நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா எல்லா பக்கமே ஈக்குவலாக வந்துட்டு நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரணும். நீங்கள் இந்த லெக் பீஸ் வாங்கும்போது லைட்டாக பார்த்திங்கன்னா நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக கீறிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே உள்ளே போகும். நம்ம சிக்கனும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வெந்து வரும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்ட ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி மோர் 2 பாக்கெட் அளவு மோரை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்துட்டு நல்லா கரைச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை நம்ம அது கூட அப்படியே வந்து சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் நினைப்பீங்க இப்படி சேர்க்கும் போது மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. அப்படிலாம் பிரிஞ்சு போகாது. நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் 4 மணி நேரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் அந்த சிக்கன் வந்துட்டு இந்த மோரில் நம்மளுக்கு நல்லா வந்து ஊறி வரும். ஸோ நீங்கள் 10 ரூபா பாக்கெட் 2 யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 250 ml அளவு தயிரை வந்துட்டு இந்த மாதிரி மோராக்கி அதில் நான் சிக்கனை வந்துட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்தாச்சு. நல்லா 4 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஊறி இருக்க பாருங்கள். அந்த எந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரைஞ்சி போகலை, அப்படியே வந்து நம்மளுக்கு செட் ஆகிருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவு பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பட் மைதா மாவு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் தேவைப்படும். நம்ம அதிகமாக சேர்த்து செய்யும் போது தான் நம்மளுக்கு அதில் வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உப்பு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க சிக்கனை அப்படியே அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மைதா மாவு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா வந்து டைட்டாக வந்து இந்த மாதிரி அமுக்கி எடுக்கணும். அந்த மாவு வந்துட்டு அப்படியே அந்த சிக்கன் மேலே அப்படியே வந்து ஒட்டணும். ஸோ நல்லா வந்து உங்களால் எவ்வளோ டைட்டாக வந்து உங்களால் அமுக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக நீங்கள் வந்துட்டு அமுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மைதா மாவு அந்த சிக்கன் மேலே நம்மளுக்கு நல்லா வந்து ஸ்டிஃபாகி வரும்.
பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி நம்ம வந்து கொடுக்கும்போது இந்த மாவு வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கேஎஃப்சியில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டைல் அது மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது மூலமாக அதே ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போது அதே மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னொரு லெக் பீஸையும் நம்ம டைட்டாக வந்து இதில் நம்ம பிசைஞ்சு வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மைதா மாவு பார்த்திங்கன்னா வேறு எதுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது. வேணால் நம்ம வேறு ஏதாவது ரெசிபினாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போது அதே மாதிரி நம்ம நல்லா வந்து டைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த மைதா மாவு அதில் பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிறது உங்களுக்கு அழகாகவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக வந்து மாவு வந்து ஊற்றி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ நம்ம இது வந்து டைட்டாக பிசையலை அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும் போது அவ்வளோ மாவுமே பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிடும். நம்மளுக்கு அந்த சிக்கன் மேலே ஒழுங்காக வந்து இந்த மாவு வந்து இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம டைட்டாக வந்து உங்களை வந்து அமுக்க சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி சிக்கன் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி உதறி விட்டிங்க அப்படின்னா அது மேலே இருக்க அந்த பவுடரான அந்த மைதா எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீஸையும் நம்ம அதே மாதிரி நம்ம வந்து அழுத்தி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம அழுத்தி எடுக்கும் போது சிக்கன் வந்து சாஃப்டாகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா உப்பில் வந்து ஊற வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 4 மணி நேரம் பார்த்திங்க அப்படின்னா மோரில் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு வந்து எடுத்துக்குவோம். ஸோ அதனால் சிக்கன் வந்து நல்லா வந்து ஊறி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பண்ணதுக்கப்புறமா அதே மிக்சிங் பவுலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முட்டையோடைய வெள்ளை கரு மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் கரு வந்து தேவைப்படாது. வெள்ளை கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துட்டு அதுக்கு 2 கப் அளவு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம இது ஜஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பசத்தன்மை கொடுக்கறதுக்கு தான் நம்ம அந்த முட்டையை வந்து ஆட் பண்ணுறது. இப்போது ஜஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கனை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து லைட்டாக திருப்பி போட்டுட்டு அப்படியே வந்து எடுத்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு இது வந்து முட்டை வந்து கோட்டிங் மாதிரி விழுந்துடக்கூடாது. அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம லைட்டாக மேலே அந்த முட்டை இருக்குல்ல லைட்டாக அந்த மாதிரி கோதி விட்டுட்டு நம்ம அப்படி எடுத்தோம் அப்படின்னா உடனே வந்து எடுத்துடணும். இல்லைனா அந்த மைதா மாவு ஃபுல்லாக கரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வடிச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா அந்த மைதா மாவு வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த லேயர் வந்து கொண்டு வரதுக்கு. நம்ம முட்டை வந்து அப்படியே வந்து சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆயிரும். அப்படி லேயராக ஃபார்ம் ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அந்த கேஎஃப்சி ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்து போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீஸையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து கூலாக வந்து இருக்கக்கூடாது. அப்படிலாம் கரெக்டாக வராது. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கப்புறமா இது வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. இதை வந்து தூர ஊற்றிக்கலாம். இப்போது அதே மைதா மாவு திருப்பி நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இப்போ முட்டையில் ஸ்டிப் பண்ணி வச்சுருக்க அந்த லெக் பீஸை திருப்பி எடுத்து நம்ம அந்த மாதிரி எப்படி ஃபஸ்ட்டு நம்ம அழுத்தி பிசைந்தோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழுத்தி வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்மளால் எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சின்ன லெக் பீஸாக இருந்தால் நமக்கு நல்லா பெருசாக வந்து கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து கோட்டிங் விழுறதுனால சாப்பிடும்போது நம்மளுக்கு அப்படியே அந்த டேஸ்ட்டு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து நம்மளுக்கு அந்த மைதா மாவு வந்து கோட்டாயிருக்கிறது நம்ம அழகாக அது தெரியும். இப்போ அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னொரு லெக் பீஸையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழுத்தி பிடிச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். திருப்பி அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மாவை மேலே வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி வந்து அழுத்தி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களால் எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த மைதா மாவு பார்த்திங்கன்னா போடும்போது உறிந்து போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான். இப்போ திருப்பி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம திருப்பி பார்த்திங்க அப்படின்னா அந்த சிக்கனை வந்துட்டு கோல்ட் வாட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டிப் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு கோட்டிங் மாதிரி தான். நம்ம இப்போ கொடுத்த அந்த மைதா மாவு வந்துட்டு ஒரு கோட்டிங் ஆகிறதுக்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஸ்டெப் வந்து செய்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம அழுத்தி வந்து இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதையும் அதே மாதிரி வேறு பிளேட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளேட் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போது நம்ம இன்னொரு பார்த்திங்கன்னா அதே மிக்சிங் பவுலில் நான் ஒரு நல்லா கோல்டு வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். அதில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிப் பண்ணிவிட்டு வெளியே வந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஐஸ் வாட்டர் நல்லா வந்து கோல்டாக இருக்கணும். நல்லா ஜில்லுன்னு இருக்க தண்ணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் பார்த்திங்கன்னா வச்சு அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஐஸ் க்யூப்பை வந்து நான் பார்த்திங்கன்னா மெல்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மைதா வந்து உருந்து போகாமல் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம். உள்ளே கையை கூட வைக்க முடியல. பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு டிப் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க. இப்போ இது தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கோட்டிங். நம்ம ஆல்ரெடி 2 கோட்டிங் வந்து கொடுத்தாச்சு. இதுதான் லாஸ்ட் கோட்டிங். பாருங்கள், நம்ம லெக் பீஸ் வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தது இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக பார்த்திங்கன்னா மாறி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்டிஃப் பண்ணி நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு கோட்டிங் வந்து கிடச்சிடும். இதுதான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கோட்டிங். அதே மாதிரி நம்ம சேர்த்து நல்லா வந்து அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய லெக் பீஸாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. மேலே இருக்க மாவு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஊற்றி விட்டுக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும் போது நம்மளுக்கு பிரிஞ்சு போயிடும்.
இப்போ திருப்பி அதே மாதிரி இன்னொரு லெக் பீஸ் எடுத்து நம்ம அழுத்தி வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3 கோட்டிங் நம்ம கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா நமக்கு லெக் பீஸ் வந்து பெருசாகவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த KFC ஸ்டைலில் நமக்கு தருவாங்கள்ல அதே ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். பட் அதே டேஸ்ட்டாக எக்ஸாக்டாக அப்படியே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்காது. ஏன்னா அவங்க வந்துட்டு தனியாக அதுக்கு மிஷின்ஸு டெம்பரேச்சர் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்ம KFC ஸ்டைலே செய்யணும் அப்படின்னா அவங்க நல்ல சீக்ரெட் மசாலாலாம் போடுவாங்க. அதனால் நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க. அதனால் நம்ம அதே டேஸ்ட் வந்து கிடைக்காது. பட் அதோட கம்மியான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் வந்து சிக்கன் எப்படி பொரிச்சு சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்டோட கொஞ்சம் நல்லா வந்து பெட்டராக ஒரு யூனிக்காக வந்து கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்துட்டு பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த சிக்கனை வந்துட்டு மைதாவில் போடுறதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணிவிட்டேன். நல்லா ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மைதா மாவு போட்டோன்னே நம்மளுக்கு வந்து உதிர்ந்து போகாது. ஒருவேளை ரொம்ப வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா போட்டோடனே இந்த மைதா எல்லாமே வந்து உதிர்ந்து போயிடும். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து பொரிச்சு வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்ற தேவை கிடையாது. நீங்கள் நினைப்பீங்க சிக்கன் வந்து வெந்துருமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக சிக்கன் வந்து வெந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மோரில் ஊற வச்சு எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உப்பில் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு பாதி வந்து வெந்திருக்கும். ஸோ நம்ம திருப்பி இந்த மாதிரி ஹீட் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக அந்த சிக்கன் வந்து வந்துடும். நம்ம எப்படினாலும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இந்த மாவு வந்து அடியில் லைட்டாக அந்த உருந்து தான் போகும். இப்போது 2 லெக் பீஸும் நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஆயில் ஹீட் ஆகிட்டு அப்படின்னா லைட்டாக லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அது வந்து வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான KFC ஸ்டைலில் அதே ஸ்ட்ரக்சர் நம்ம இன்றைக்கி வீட்டிலையே எப்படி வந்துட்டு KFC சிக்கன் செய்யலாம் சொல்லி தான் பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹாலிடேக்கு வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு ஹெல்த்தியாக செஞ்சு பாருங்கள். கடையில் எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து வாங்காதீங்க. அது உடம்புக்கு கெடுதல் தான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு அப்படியே வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.